வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 21/8/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் டெய்லி தெரிஞ்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் இன்றைக்கி 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 750க்கும் குறைந்தபட்ச விலையாக 600 வரைக்கும் அந்தந்த காயின் தரம் மற்றும் பையின் அளவுக்கு ஏற்ப விற்பனையாச்சுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் பாருங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா 10 to 14க்கும், செடி முருங்கை 10 to 12க்கும், மரத்துக்காய் 8 to 10க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் இன்னும் அதிகமாக தான் இருக்குதுங்க. விலை இன்னும் போதுமான அளவு. உடச்சித்தரத்தை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட் வந்து உடச்சித்தரம் முருங்காய் விலை ஸ்லோதானுங்க. அவரைக்காய் 20 to 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600க்கும் குறைந்தபட்ச விலையாக 400க்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்ல அளவு இருந்தால் மட்டும்தான் அந்த விலைங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது எல்லாமே பந்தல் காய்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தல் காய்ங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 to 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 500. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் விலை பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 100 to 150 ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டும், செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 70 to 80 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் 550 to 580. ஒரு சில தக்காளி 10 ரூபா முன்ன பண்ண போயிடலாங்க. அதிகபட்ச விலை 580க்கும் குறைந்தபட்ச விலை தக்காளி 350 ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க. 580 நம்ம எல்லா தக்காளி எந்த முறை விற்கணும்னு நினச்சின்னு எந்த வேன்காரர்கிட்ட கேட்கறாங்க. நார்மல் நல்ல உருட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி முதல் பொறிப்பு சாகோ தக்காளி மட்டும் இந்த விலைங்க. இதே மீடியம் சைஸ் சாகோவாக இருந்தால் 500 தான் போகுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 400 to 450 அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை விலை மாறுபடுங்க. கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி தலையும், செகண்ட் குவாலிட்டி 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 8க்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 150 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 to 50 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 25 to 30 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி ராசி கேரட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ 70 ரூபாய்க்கும். சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 2000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 40 to 50 ரூபாய்க்கும். மரநெல்லிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 10 to 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 100 to 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நல்லா பப்பாளி 150 200 சில்லறை விற்பனைங்க. 100 to 150 நார்மலுங்க. சப்போட்டா பழம் ஒரு கிலோ 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் போதிய வரத்து இப்போதைக்கு இல்லைங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 600க்கும் குறைந்தபட்ச விலையாக 400 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாங்க. ஆனால் வந்து விலைவாசி வந்து பெரிய மாற்றம் இல்லைங்க. அடுத்து கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. பை கத்திரிக்காய் எடை பார்த்தீங்கன்னா 25 கிலோ வருங்க. பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 500 to 700 ரூபாய்க்கும் நல்ல அளவு இருக்கிற பைங்க. சிம்ரன் கத்திரிக்காய் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 2 கத்திரிக்காயுமே தெளிவாக இருக்கணும், அளவு இருக்கணும், அப்போ தான் இந்த விலைக்கு போகுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 to 50 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 800க்கும் குறைந்தபட்ச விலையை 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காய்க்காய்ங்க சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க. பெரிய மாற்றம் ஏதும் இல்லைங்க. சின்ன வெங்காயம் வச்சுக்கிறாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பட்டுறது போகிறோம் அப்படின்னு தான் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 800 ரூபா அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை 500 ரூபாய்க்கு போகுதுங்க. ஒரு சில பை சில்லறை பண்ணி 900 ரூபாய்க்கு கூட போகலாங்க, அது கணக்கு இல்லைங்க. ஆனால்
நல்ல காய் பார்த்தீங்கன்னா 500 to 800 ரூபாய்க்கு விவசாயிகள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையை 1 கிலோ 25க்கும் குறைந்தபட்ச விலையை 10 to 12. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க. 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 600 to 700 ரூபா வரைக்கும் 1 கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 350க்கும் குறைந்தபட்ச விலையை 200 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. தேங்காய்ங்க ஒரு காய் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 40 ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையை 18 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சைஸ் மற்றும் தரம் வெயிட்டு எல்லாத்துக்கும் ஏற்ப விற்பனை மாறுடுங்க. நார்மலாக 35 ரூபாய்க்கு தேங்காயெல்லாம் பெருவட்டு காயாக இருந்தால் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய்ங்க அதிகபட்ச விலையை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து சுண்டைக்காய் விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இதுங்க. சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட் தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போதிய வரத்து தர்பூசணிக்காய் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்து இல்லைங்க. ஒரு சில கருப்புக்காய் மூட்டை வருதுங்க. 40 மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 350 400க்கு பிளாக் காய் விற்கிதுங்க. இந்த குவாலிட்டி காய் வர்றது இல்லைங்க. கோவக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 to 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொய்யாப்பழங்க அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து 1 கிலோ விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிவு வர்றதுன்னு கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு வந்து தொடர்ந்து வந்து ஒரு வீக்கில் வந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாகறனால மார்க்கெட் நைட்டு போயிட்டு இருக்கிறனால அப்டேட் கொடுக்க முடியலைங்க. ஒன்று வெறும் நாட்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீக்கு கொஞ்சம் அப்டேட் மாறாட்டியும் அடுத்த வாரத்தில் அப்டேட் வந்து கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க. அனைத்து விவசாயம் மூலம் வீட்டிலேருந்தே பார்த்து வயலுங்க. நன்றி, வணக்கம்.